ஓம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியை நமக. அடுத்தது 153வது ஸ்லோகம் பார்க்கணும். 806வது நாமாவிலிருந்து 812வது நாமா வரை 7 நாமாக்கள் உள்ளது. பரஞ்சோதி பரந்தாம பரமாணு பராத்பரா பாசஹஸ்தா பாசஹந்திரி பரமந்திர விபேதினி. பரஞ்சோதிஹி, பரம் ஜோதி 806வது நாமா. பரம் அப்படின்னாலே மேன்மையானது. அப்போ மேன்மை பொருந்திய ஜோதி வடிவங்களாக இருப்பவள். ஜோதிமயம் அப்படின்னாலே பிரகாசமாக உள்ளதெல்லாம் ஜோதி இல்லையா? சூரியன், சந்திரன், அக்னி, நட்சத்திரம், மின்னல், இது எல்லாம் ஜோதி ஸ்வரூபம்தான். ஆனால் பிரளய காலத்துல இதுகளுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் ஒடுக்கிடும், அந்த பிரகாசத்தையே இழந்துடும் இவை எல்லாமே. ஆனால் அம்பாளுடைய பரதேவதையினுடைய ஜோதி இந்த கால தேசம் வர்த்தமானம் நிமித்தங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது. எப்பொழுதும் தன்மயமாக பிரகாசமாக இருக்கக்கூடியவள். அவளுடைய அழகு அதற்கு ஈடே கிடையாது. அதுவே தான் ஒப்பாகிறது. அம்பாளுக்கு அம்பாளோட அழகுக்கு அம்பாள் தான் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட பிரகாசம் பொருந்திய பரம் ஜோதி வடிவினளாக அம்பாள் இருக்கின்றாள். பரம் ஜோதிகி. அடுத்த நாம பரந்தாம. பரம் எல்லாம் மேன்மை, பரம்னாலே மேன்மை இல்லையா? அப்போ ஒப்புயர்வற்ற தாம அப்படின்னா இருப்பிடம், ஒப்புயர்வற்ற இருப்பிடம். அவ்வளவு அடைஞ்சாச்சுன்னா அதை விட நம்மளுக்கு வேற என்ன இருப்பிடம் இருக்கு அவளோட இருப்பிடத்தை விட? அப்போ தாமம் அப்படின்னு சொன்னாலும் பிரகாசம், பிரகாசமாக இருக்கக்கூடியவள்னு இப்பதான் பார்த்தோம். பரம் ஜோதிகி, அந்த ஜோதியில இருப்பிடமாக கொண்டவள், அவள் ஜோதியிலே இருக்கக்கூடியவள். நமக்கு இந்த ஜட பொருள்கள் எல்லாம் என்ன பண்றது? சேதனம். இது எப்பவும் சூரியன் வந்தா தான் அதுக்கு பிரகாசம் ஒளி, இல்லாட்டாக்க அது தூங்கிட்டு தான் இருக்கும். அப்போ பிரகாசம் அதுக்கா ஒரு பிரகாசமும் இல்லை. சூரியன் வருவதுக்கு ஏற்பத்தான் அதோட பிரகாசமும் தெளிவாகும். அப்போ இந்த பிரகிருதி தத்துவங்களை எல்லாம் தாண்டி அப்பால் இருக்கின்ற பரதேவதை ஒப்புயர்வற்ற பிரகாசமாக இருக்கின்றாள். அம்பாளோட ஒளியிலேருந்து தான் இவைகள் எல்லாமே ஒளியை பெற்றுக்கொள்கிறதுன்னு ஏற்கனவே முன்னால சொல்லியிருக்கா அந்த நாமாக்கள்லாம். அப்போ தாமம் அப்படின்னா இருப்பிடம் சொன்னேன். ஒன்று பிரகாசம், இன்னொன்னு தாமம்னா இருப்பிடம். அப்போ பஞ்சபூதங்கள்ல எல்லாவற்றுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியது ஆகாசம். ஆகாசத்திலேருந்து தான் எல்லாம் தோன்றுறது. அதே அந்த ஆகாசம் அது எப்படி தனக்கு அது தானே இருப்பிடமா இருக்கு. ஆனா மற்றவற்றுக்கு ஆகாசம் இருப்பிடமாக இருக்கின்றது, ஆகாசத்துக்கு அதுவே இருப்பிடமாக இருக்கின்றது. அதே மாதிரி இந்த அண்ட கோடி ஜீவர்களுக்கும் அம்பாள் இருப்பிடமாக இருக்கின்றாள். அவ எல்லாவற்றையும் என்ன பண்றா? பிரளயம் வந்துருச்சுன்னா தனக்குள்ள அவ்வளத்தையும் ஒடுக்கிக் கொள்கின்றாள். அதனால அவள் தனக்குத்தானே இருப்பிடமாக இருந்து வருகின்றாள். அவள்கிட்ட போய் அவ்வளவும் லயமாயிடுறது. ஆகாசத்துல எப்படி இதுலேருந்து இதெல்லாம் தோன்றினது மாதிரி அம்பாள்கிட்ட தோன்றின நாம எல்லாற்றுக்கும் இருப்பிடம் அம்பாள். பிரளய காலத்துல தன்னுக்குள்ளே எல்லாவற்றையும் அவள் ஒடுக்கிக் கொள்கிறாள், அதை லயமடைய வைக்கிறாள். அடுத்த நாம பரமாணுகு. பரம அணுகு. பரம எப்படி? அணுவுக்கும் அணுவா இருக்கக்கூடியவள், நுண்ணிலும் நுண்ணியதாக இருக்கக்கூடியவள். அணுவுக்கும் அணுவாக, அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலா இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்போ மகத்து அப்படின்னு சொல்றோம். மகத்யா அப்படின்னா அதுக்கு மகத்தாகவும், அணுவுக்கு அணுவாகவும் அப்பாலுக்கும் அப்பாலுமாய் அமைந்திருப்பவள் அம்பாள், பரவஸ்து. அப்போ பெரிய ஒரு பொருள் இருக்கு, ஒரு பொருளோட அப்ப அந்த பொருளை பத்தி ஒரு சின்ன படம் வரைஞ்சு காமிச்சிருவா. அந்த ஒரு கப்பல் இருக்கு, பெருசா இருக்கும். ஆனா அதை ஒரு படம் வரைஞ்சோன்னா அந்த கப்பலோட பெரிய தன்மையினால அதோட தன்மை நம்மளுக்கு தெரிய வருது இல்லையா? அதே மாதிரி அகிலாண்டம் எல்லாம் உள்ள பெரிய பொருளோட பேர அமைப்பு இந்த அணுவிலேயே இருக்கின்றதா. இந்த அணுக்குள்ள அதோட அந்த அண்டத்தோட அமைப்பு அது அணுக்குள்ள இருக்கு.
இதுல வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கவும் செஞ்சிருக்கா பௌதிக சாஸ்திரமும் சொல்றது. அப்போ பெரிய பொருள் அப்படிங்கிறது எந்த நிறத்துல இருந்தாலும் சரி, எந்த செயலை வந்து செய்வதும் அதுல அந்த அணு இதை வச்சு எந்த செயலையும் சாத்தியம் அப்படிங்கிற அது எப்பேற்பட்ட இதுல இருந்தாலும் இப்போ பெரியதில் பெரியதாயும் சிறியதில் சிறியதாயும் இருப்பது வந்து எதற்கும் உள்ளும் அடங்காது. ரொம்ப பெருசா இருக்குன்னா நம்மளால அதை போய் கட்ட முடியுமா? கட்ட முடியாது. ரொம்ப பெருசு உலகம் இது இருக்குன்னா அதை நம்ம இது பண்ண முடியுமா? முடியாது. அப்போ அணு ரொம்ப சின்னதா இருக்கும், கண்ணுக்கு தெரியாம மைன்யூட் பார்ட்டிகிள், அதுவும் நம்ம வந்து கட்டில் நம்மளால எடுக்க கட்டில் அடங்காது. அப்போ மிக சூஷ்மமாக இருக்கின்ற இந்த ஆகாசம் எல்லா இடத்துலயும் வியாபகம் இருக்கு. அது சூஷ்மமாக இருக்குங்கிறதுனால அதோட பெருமை குறைந்து போகுமா? குறையாது. என்றைக்கும் அது ஆகாயம் அப்படியே தான் இருக்கும். அப்போ பரம அணு அப்படிங்கிற அந்த பரதேவதை அப்பேற்பட்ட அம்பாளை விட சூஷ்மமான ஒரு பொருள் எதுவுமே இல்லை. அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அப்போ அது வந்து அதை எப்படி நம்ம வந்து வேறு எதோடையும் வந்து அது சிறுமை பண்ணவே படாது. அதை வந்து எந்த பொருளோடும் ஒப்பிடவும் முடியாது. அதிசூஷ்மமா இருக்கிறதுக்கு ஆற்றல், அணுகுண்டு சொல்றோம். நூன்று இருக்கும்போது அதுக்கு என்ன பெரிய ஆற்றல், ஒரு இதையே அழிச்சிடும். அப்போ சூஷ்மமா இருக்கிறது வந்து ஆற்றல் மிக வாய்க்க பெற்றதாக இருக்கின்றது. அம்பாளுக்குரிய சக்தி வாய்ந்த அந்த பரமாணு அப்படிங்கிற மந்திரம் நாம் அதை வந்து ஜபிக்கும் போது நம்மளுக்கு அஜ்ஞானம் இருக்கின்ற அந்த மனதுல அப்படியே அதெல்லாம் நீங்கி அகண்டாக்காரத்துக்கு அப்பால நம்மளை எடுத்து செல்லக்கூடியதாக மாறிக்கிட்டுதான். அந்த அம்பாள் அணுவுக்கு அணுவாக அவளை நினைக்க தியானம் பண்ணும் போது சித்த விருத்திகள்லாம் அப்படியே நம்மளுக்கு ஒடுங்கி போயிடுமா. அப்படியே நம்மளுக்கு அம்பாளை ஒரு சின்ன அணுவுக்கும் அணுவாய் நம்ம வந்து எப்படி இது பண்ண முடியும்? அப்போ அவனுக்கு பிரம்மஸ்வரூப சக்தி கிடைச்சிடுங்கிறா. மனதை வந்து லயப்படுத்தி பிரம்மத்துடன் ஐக்கியமாவதற்கு அம்பாளுடைய இந்த நாமம் பெரிதும் துணை புரிகின்றது அப்படின்னு சொல்றா. பேர்பட்ட பரமாணு அம்பாள் பராத்பரா. பராத்பரா அனைத்துக்கும் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவள், அப்பாலுக்கும் அப்பாலானவள். பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படிங்கிற 3 தொழிலை செஞ்சுட்டு வரா. அப்போ நம்ம அவளே பரம்பொருள் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பரம்பொருளான அந்த மூர்த்திகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அம்பாள். அதனால அவள் பராத்பரா, அந்த அவளுக்கெல்லாம் அப்பாலாக இருப்பவள். அவளே பரா, அவளுக்கும் அப்பாலாக இருப்பவள் பராத்பரா. அப்போ பிரம்மாவோட ஆயுள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பரா அப்படிங்கிற அளவைக்குள்ள அடங்கிறது இல்லை. அது நம்ம என்ன பண்றோம், நமக்குள்ள வருஷங்கள் 52 கோடி சேர்ந்தால்தான் ஒரு சதுர் யுகமா. பிரம்மாவுக்கு 1000 சதுர்யுகம் ஒரு பகல், 1000 சதுர்யுகம் ஒரு இரவு. அப்ப எப்பேற்பட்ட இது அவளோட காலங்கள். அப்போ இந்த இரண்டும் சேர்ந்தா அவருக்கு ஒரு நாள். இப்படி 365 நாட்கள் அவருக்கு. அப்படி ஆனால் தான், அதாவது 1000 சதுர்யுகம் ஒரு பகல், 1000 சதுர்யுகம் ஒரு இரவு, இது இரண்டும் சேர்ந்து ஒரு நாள். இப்படி 365 நாட்கள் சேர்ந்தால்தான் அவருக்கு அது ஒரு வருஷம். அப்ப அந்த கணக்குப்படி பிரம்மா 100 வருஷம் வாழறாராம். அப்புறம்தான் அவருக்கு கிரம முக்திங்கிறதே கிடைக்குமா 100 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ இதையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கும்போது தலையே சுத்துறது இல்லையா? 1000 சதுர்யுகம் 1000 சதுர்யுகம் அப்படின்னா அது ஒரு நாள். அப்படியே 365 நாள், அப்புறம் 100 வருஷம். அந்த 365 நாள் ஒரு நாள், அப்படியே 100 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிரம முக்தி கிடைக்கிறதா அவருக்கு. அது நம்ம நினைச்சு பார்க்கும் போதே நம்மளுக்கு அப்படியே மலைப்பா இருக்கு. அப்போ அதுதான் வந்து இந்த காலாதீதம். அந்த மனம் வந்து காலாதீதத்துல போய் அதை நினைச்சு பார்க்கும்போது அப்படியே லயமாயிடுமா. அப்போ மன அதீதத்தில் வந்து நம்ம ஆழ்வதற்கு அம்பாளோட பராத்பரா, அம்பாளை வந்து பராத்பராவாக நம்ம நினைச்சு தியானம் பண்ணுவது சிறந்த உபாயமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றா பராத்பரா. அடுத்த நாம பாசஹஸ்தா. ஹஸ்தம்னா கை, பாசத்தை கையில் ஏந்தி இருப்பவள் அம்பாள். பாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒன்றை வந்து ஒரு பொருளை வந்து கட்டி வைக்குவதற்கு உதவும் கயிறு, அதுதான் வந்து பாசம்.
நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இந்த பாசத்தை தான் ஒரு கயிறுல அம்பாள் ஒரு கரத்துல பிடிச்சிட்டு இருக்கா. ஒரு கரத்துல அம்பாள் வந்து இந்த பாசம்ங்கிற கயிற்றை வச்சுட்டு இருக்கா. இந்த பிரபஞ்சம் வந்து நல்ல முறையில இயங்கணும்னா அதற்கு நம்மளுக்கு இந்த பாசம் பற்றுதல்லாம் இன்றியமையாதது, நம்மளுக்கு மிக்க அவசியமானது. அதெல்லாம் பறவை இனம், விலங்கு இனம், மனுஷ இந்த இனங்கள் எல்லாமே நமக்கு ஒரு குழந்தை பிறந்தோம்னா அந்த தாய்க்கும் சேய்க்கும் இடையில வந்து நெருங்கிய பந்தம் ஏற்படுறது இல்லையா. அப்போ எல்லாவற்றிற்கும், விலங்கினங்களுக்கும் பறவை இனங்களுக்கும் அதோட குஞ்சுகள் குழந்தைகள் வச்சுட்டு அவளுக்கும் இந்த பாசம்ங்கிறது இருக்கு. அப்போ எல்லாமே நம்ம எல்லாம் பாசத்தை ஆதாரமா கொண்டுதான் முன்னேறிட்டு வரோம். என் குழந்தை நல்லா இருக்கணும், அதுக்காண்டி செய்யணும், அதுக்காண்டி செய்யணும்னு நம்ம எல்லாத்தையும் தேடி 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 அப்படியே சேர்த்துட்டு போறோம். அப்போ அந்த அதனால வந்து முன்னேற்றம் கிடைக்கிறது வாழ்வுல. அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் தேவைங்கிறது ஏற்படும் போது இந்த பாசம்ங்கிறது நீங்கிறதையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த உலகத்துல நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். உலகத்துல பெருகி வருகின்ற இந்த நம்ம முதியோர் இல்லங்கள்லாம் அதைத்தான் உணர்த்துறது. இந்த பாசம்ங்கிறது ஒரு சமயத்துல எப்படி தன்னோட இதுன்ட்டு அந்த இது மட்டும் பாசம் வந்து இந்த பாசம்லாம் நீங்கிறது வாழ்க்கை. சில சமயம் இந்த பாசம் நீங்கிறதையும் பார்க்குறோம். அப்போ தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ற அந்த பரிபக்குவம் வந்துடுத்துன்னா அந்த குஞ்சு என்ன பண்ணிடும், தாயை விட்டு குஞ்சு வந்து விரட்டி போயிடும். அது எங்கேயாவது போய் தன்னோட இறையை தேடிட்டு தானே இதா இருக்கும். ஆனா மனிதனுக்கு எப்படி இல்லை, ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அப்பவும் அப்படியே ஒண்டிட்டு அப்படியே பாசத்திலேயே கட்டுண்டு உழண்டு இருக்கான். அப்போ இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில அனுபவங்களை எல்லாம் நம்ம பெற்றால் அதிலிருந்து நம்ம அதை பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம அப்பனா தான் அனுபவபூர்வமா இந்த இதை ஏற்பாட்டா செஞ்சுட்டு அதுதான் இந்த பிறவி பெருங்கடல்ல நாம அதுல உழாம நாம வந்து வெளியில வர முடியும். இல்லாட்ட நம்ம இந்த கடலை சம்சார கடல் சாகரத்துல சுத்திட்டே இருக்க வேண்டிதான். இப்போ சந்நியாச ஆசிரமம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு வந்து இந்த பற்றுக்கள்லாம் விட்டு போய் அவன் வந்து இதாயிடுவான். ஆனா நிலையற்றது இந்த வாழ்க்கை, என்ன வாழ்க்கைடா உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்பான். ஒரு சோகம் வந்தாலும் உடனே அப்படி சொல்லுவான். ஆனா பற்றற்ற நிலையில வரப்போற அந்த மாதிரி உள்ள ஞானம் தான் மிக சிறந்தது. அவன் சந்நியாச ஆசிரமம் நமக்கு, நம்ம எல்லாம் சந்நியாச ஆசிரமம்னா ஏத்துக்க மாட்டோம். இந்த உலகத்திலேயே நம்ம சொல்லிட்டே இருக்கோமே, என் குழந்தை கல்யாணம் ஆகணும், என் குழந்தை நல்லா படிக்கணும், அவனுக்கு கல்யாணம் ஆகணும், அவனுக்கு குழந்தை பிறக்கணும், அவனுக்கு இதாகணும், இப்படியே நம்ம நினைச்சு நினைச்சு வாழ்ந்துட்டே போனோம்னா இந்த சம்சார சாகரத்திலேருந்து நம்மளால வெளியில வரவே முடியாது. இது எப்ப நிலையற்றதுங்கிறத அனுபவபூர்வமா உணர்றோமோ அப்பதான் அவனுக்கு இந்த பிரபஞ்ச வாழ்வு அப்படிங்கிறதுல இருந்து ஒரு பந்தம் பாசம் எல்லாம் விட்டு போகும். அந்த நிலையில வரணும். நாம வந்துட்டு பாசஹஸ்த அம்பாளோடு இதனாலதான் நம்ம இதெல்லாம் அடைஞ்சிட்டு இருக்கோம், உழண்டு இருக்கிறது எல்லாமே. அடுத்தது பாசஹந்திரி. இந்த பாசங்களை எல்லாம் நாசம் செய்பவளும் அவள் தான். எப்ப நாசம் செய்பவள், அவளோட சரணார விந்தத்தை போய் நம்ம ஆதார விந்தத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும். நீதாமா சரணை, என்னை எப்படியாவது காப்பாத்துன நம்மளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து இந்த பாசத்தை எல்லாம் போக்கடிப்பவள் அவள் தான். இந்த மாய பிரபஞ்சத்தினோட பாசத்திலிருந்து மனசு பரிபக்குவம் அடைந்த அந்த ஜீவாத்மாவை பிரித்து எடுத்து அம்பாள் என்ன பண்றா, தன்னோட ஸ்வரூபத்துல இணைத்துக் கொள்கிறாள். அப்படிப்பட்ட மேலான காரியத்தை அம்பாள் செய்து சாதிக்கின்றாள். எப்போ அதெல்லாம் பாசத்திலிருந்து விலகுவது அப்படிங்கிறது எப்படி, நம்ம சொன்ன மாதிரி தான் மனசை வந்து முதல்ல இந்திரியங்களை கட்டுப்படுத்தி மனசை கட்டுப்படுத்தி அம்பாளோட இதுலயே இருக்கணும். அப்போ அந்த மேலான நிலைக்கு போகிறது தான் நம்மளுக்கு வந்து பாசத்திலேருந்து விடுபடணும். இந்த தாவரங்கள்லாம் எப்படி இருக்கு, இந்த நிலத்துல அதுகள் பிடிப்பு வச்சுட்டு இருக்கு. அப்போ தாவரங்களாக உள்ள உயிர்கள் வந்து நிலத்துல கட்டுண்டு கிடக்கின்றது. வேர்கள் வாயிலாக கிளைகள் வாயிலாக எல்லாம் அவை வந்து தன்னோட வளர்ச்சியை வந்து விரிவுபடுத்திக்கிறது. அப்போ அந்த முயற்சியின் விளைவாகத்தான் அவைகள் வந்து ஜங்கம உயிர்கள். நம்ம நம்ம என்ன பண்றோம், இயங்கு திணை நிலத்திணை, அவளோடது இயங்கு திணை. இந்த நிலத்திணை இயங்கு திணையாக வருது. அப்போ இயங்கு திணையில தான் புழு பூச்சி எல்லாம் என்ன பண்றது, பறவைகளா மாறி போறது. அது வந்துட்டு கீழான நிலையில உள்ள அந்த பாசங்களை எல்லாம் நாசம் பண்ணினால்தான் மேலான நிலைக்கு வர முடியுங்கிறத அது எடுத்து காட்டுறது. அப்ப பாசங்களை நாசம் பண்ணி நம்மளை மேல்நிலைக்கு கொண்டு வருவதனால அம்பாள் எப்படிப்பட்டவள், பாசஹந்திரி. அதுதான் அவளோட இதா இருக்கின்றது. பரமந்திர விபேதினி அடுத்த நாமம்.
பர மந்திர விபேதினி அப்படின்னு சொன்னா எப்பேற்பட்டவள்னா எதிரிகளோட திட்டத்தை எல்லாம் வீணடிக்கிறவள். அவள் நம்மளுக்கு ஏதாவது கெடுதல் நினைக்கணும்னு ஏதாவது முயற்சி பண்ணா அதெல்லாம் நாசம் செய்பவள் அவள். இப்போ எதிரி நம்மளுக்கு ஒரு அம்பாள் உபாசகர் இருக்கா, அவனுக்கு மட்டும் அப்படி புகழ் கிடைச்சிருச்சு, அவனுக்கு அப்படி பேர் கிடைச்சிருத்தேன்னு உடனே அவனோட வேண்டாதவன் இருப்பான், அவனுக்கு பல கஷ்டங்களை கொடுப்பான். அப்ப அந்த சோதனை எல்லாம் சகித்துண்டு அம்பாளோட உபாசனையிலேயே ஈடுபட்டிருக்கிறவனுக்கு இந்த கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அம்பாளே அகற்றி வைத்து விடுவாளாம். இடைஞ்சல்களையும் இன்னல்களையும் நம்ம சகித்து பழக கொள்ளணும். ஏன்னா அம்பாளோட இதை இது பண்ணும்போது அந்த சகிப்புத்தன்மை நம்மளுக்கு தன்னால வந்துடும். இப்ப சகித்தல் அப்படிங்கிறதுனாலே ஒரு தெய்வீக வாய்ந்தது. அதை நம்மள்கிட்ட கொடுக்கறதுக்காண்டிதான் எதிரிகள் வடிவத்திலேயே அம்பாள் இருக்கின்றாளாம். நம்மள சோதனை பண்ணி பார்க்கறான். ஒரு கஷ்டத்தை கொடுத்து சோதனை பண்ணி அந்த நிலையிலேயே நம்ம எப்படி இருக்கோம்னு நம்மளை பார்க்கலாம். துன்பப்புடத்தில் இட்டு தூயவளாக்கி வைக்கிறார் நம்மளை எல்லாம். நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்னு நம்ம சொல்றோம்? எல்லாருக்கும் கஷ்டங்கள்ங்கிறது இருக்கு. கஷ்டங்கள் இல்லாத மனிதனே கிடையாது. அவனோட பாவ புண்ணியத்துக்கு ஏற்றவாறு இந்த கஷ்டங்கள் கொடுப்பா. அதை நீக்குவதற்கு உள்ள வழியும் அம்பாளே ஏற்படுத்தி தருவா. இப்போ சகிப்பு திறன் அப்படிங்கிறது இருந்தால் எதிரிகளை நம்மளுக்கு சமாளிக்கிறதுக்குள்ள சக்தி கிடைச்சிடும். அவன் என்ன செஞ்சிடுவான், செய்யட்டும், இதுக்கு மேல என்ன செய்வானா அவனுக்கே தோணிடும், ஐயோ இவன் ஒண்ணு செஞ்சும் பேசாம இருக்கானேன்ட்டோ அந்த சகிப்புத்தன்மையினால அவர்களை வெற்றி கொள்வதற்குள்ள சக்தி இவனுக்கு கிடைக்குமா. சில பேர் ஏவல் பண்ணுவா, அபிச்சார வித்தை நம்ம பார்த்துருப்போம். எல்லாம் ஒருத்தன் பண்ண கேரளாலாம் இது ரொம்ப மந்திரிகம் மாந்திரிகம் தந்திரிகம் சொல்லுவா. இப்போ ஒரு மேல என்ன பண்ணுவா, ஒரு அபிச்சார தேவதை இல்லட்டக்க ஏதாவது ஒரு செய்வினை வச்சிருவா. இதை வைக்கிறதுக்கும் இருக்கு, அது முறியடிக்கிறதுக்குள்ள மந்திரங்களும் இருக்கு. நமக்கு அதெல்லாம் தெரியவே வேண்டாம். அன்னையை பராசக்தியை நாம சரணடைந்தோம்னால் அவனுக்கு எதெல்லாம் கேடு விளைவிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளதோ அது அந்த எல்லாம் நல்ல இவையாக மாற்றி அமைச்சிடுவாங்க. அந்த மந்திரங்கள் மறைமுகமாக அவனுக்கு நல்லதை கொடுக்கக்கூடியதாக மாற்றி அமைத்து விடுவாள். இப்ப தன் பக்தனுக்கு கேடாய் வருபவர்களை எல்லாம் நன்மையாக மாற்றி அமைக்கக்கூடிய கருணை நிறைந்தவள் அம்பாள். அதைத்தான் அந்த கோட்பாட்டைத்தான் இந்த நாம எடுத்து சொல்கிறது. பரமந்திர விபேதினி. 154வது ஸ்லோகம். அடுத்தது 813வது நாமாவிலிருந்து 820வது நாமா வரைக்கும் இருக்கு, பார்த்துடலாம். மூர்த்தா மூர்த்தா நித்ய திருப்தா முனி மானசஹம்சிகா சத்யவ்ரதா சத்யரூபா சர்வாந்தர்யாமினி சதி. மூர்த்தா மூர்த்திஹி. மூர்த்தா அம்பாள் வடிவம் கொண்டவள், வடிவத்தோடு இருப்பவள். அப்போ வடிவம் நம்ம வச்சுட்டு இருக்கோம்னா அதற்கு காரணமாக இருக்கிறது பஞ்சபூதங்கள். நம்ம உடல்ல பஞ்சபூதங்கள் இருக்கிறதுனால தான் இந்த வடிவம் கிடைச்சிருக்கு நமக்கு. இதே மாதிரி இந்த உலகத்துல உள்ள பிரபஞ்சமும் பஞ்சபூதங்களால் ஆனது. நம்ம சொல்லுவோம் எப்போதும் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்குங்கிற மாதிரி. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா வடிவங்களும் அன்னையோட வடிவங்கள். அவளுடைய காட்சி, அவளை பார்ப்பதற்கு நாம எங்கேயுமே தேடி அலையவே வேண்டாம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எங்க இருக்கா வழிபாட்டுக்கு உள்ள மூர்த்தியை அலைய வேண்டவே வேண்டாம். அனைத்துமே அன்னையின் வடிவங்கள் என்பதை நாம உணர்ந்து கொண்டால் நம்மளுடைய அந்த வேத புத்திங்கிறது அடிபட்டு போய் நம்மளுக்கு சிறந்த முறையில விரைவில் முன்னேற்றம் அடைவோங்கிறான். இதை நம்ம தெரிஞ்சுக்காம ஏதோ ஒரு என்னலாமோ பண்றோம், எங்கெல்லாமோ அதுல வைக்கிறோம் இதுல வைக்கிறோம், நம்மளோட வடிவத்துக்கு ஏத்த மாதிரி அம்பாள் அதுல வழிபடுவோம்லாம் பண்ணி அதுலதான் அம்பாள் இருக்காங்கிறத மயங்கி நம்ம அதை பூஜை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கோவிலோட சன்னதியில மூர்த்தியின் வாயிலாக அம்பாளை நம்ம நம்ம தியானம் பண்ணும்போது அப்போ அந்த என்ன பண்ணணுமா, எல்லா திசைகளிலும் வந்தனை வழிபாட்டை நம்ம செய்யணுமா. ஏன்னா எங்கும் நிறைந்திருக்கின்றாள் அம்பாள், எல்லா இடங்களிலும் இருக்கின்றாள். ஒரு மூர்த்தியில மட்டுமே இல்லை, எல்லா இடங்களிலும் அவள் நிறைந்திருக்கின்றாள். அவளுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து இங்க வச்சிருக்கோங்கிறது தான். அதைத்தான் நம்ம அந்த கருத்தை அறிந்து கொண்டால் நமக்கு அந்த வந்தனை செய்யும் போது எல்லா வடிவங்களும் அம்பாளோட வடிவமாவே நம்மளுக்கு தோற்றம் அடைக்கும். அந்த மனப்பான்மை நம்மளுக்கு வந்துடுத்துன்னா நல்ல வழிபாடு அதுதான்.
அப்பேற்பட்ட மூர்த்தா, எல்லாவற்றின் வடிவமாக இருக்கக்கூடியவள். அமூர்த்தா, வடிவங்களே இல்லாதவள். என்ன சொல்றோம்? உருவம் ஒன்று இல்லாத ஒரு பொருளுக்கு, பரம்பொருளுக்கு உருவத்தை அமைத்து நாம வழிபாடு வந்தனைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்ப அமூர்த்தா. அப்போ ஒரு குளம் இருக்கு, ஒரு குளத்துல மேரு தெளிவா இருந்துன்னா உள்ள வரைக்கும் கீழ் இது வரைக்கும் நல்லா அதுல அசைவே இல்லாம இருந்தா தெரியும். ஆனா அந்த தண்ணி அழுக்கு படிஞ்சு இருந்ததுன்னா கீழே உள்ள தரை மட்டும் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ இன்னும் பார்க்கலாம், அலை வீசி கொண்டிருக்கு கடல்ல. அப்போ அதுல அந்த மரங்களோட பிம்பமோ வானத்தில் உள்ள சந்திரனோட பிம்பமோ அந்த அலையில தெரியுமா? தெரியாது. அது ஏன்னா சலனம் இருந்துட்டே இருக்கு. தெளிந்த நீரா இருந்தா அவை நல்ல முறையில நம்ம கண்ணுக்கு தெரியறாப்புல இருக்கும். இப்போ தடாகத்தோட தரை மட்டமும் நமக்கு தெளிவா இருக்கும் போது கண்ணுக்கு தென்படும் இல்லையா? அப்போ தடாகத்துக்கு ஆதாரமாக இருக்கின்றது எது? தரை. இப்போ மனதுக்கு ஆதாரமாக ஆத்மஸ்வரூபம் இருக்கிறது. நம்மளுக்கு இந்த ஓயாத எண்ணங்கள் எல்லாம் மனசுக்குள்ள அலை அடிச்சுட்டு இருக்கு. அப்புறம் மனசுல நிறைய அப்படியே அழுக்கு படிஞ்சிருக்கு, மலம் சேர்ந்திருக்கு. அதனால இந்த ஆத்மஸ்வரூபம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறது இல்லை. அந்த அழுக்கும் அலையும் அடிச்சுட்டு இருக்கிறதுனால எதுவுமே நம்ம கண்ணுக்கு புலனாகாம இருக்கு. அப்போ இதுல பார்த்தோம்னா கைலை மலை பார்க்கிறோம், அதுக்கு தென்புறத்துல மானசரோவரம். அந்த தடாகம் எப்படி இருக்குமான்னா மாசுபடியாத மனதிற்கு, யாரு முனிவர்களோட மனசு தவம் பண்ணி மாசே இருக்காது, அந்த முனிவர்களின் மாசுபடியாத மனம் போல அப்படி தெளிவா தண்ணீர் இருக்குமா. அதுல 50 அடி 60 அடிக்கு கீழே உள்ள வெள்ளை மணல் தரையை கூட அலை இல்லாம இருக்கும்போது நம்மளால காண முடியுமா? அந்த கைலையோட பிரதிபிம்பம் கூட அந்த தடாகத்துல நல்ல முறையில தென்படுமா. அதுல விளையாடி இருக்கின்ற அந்த ஹம்சம், அந்த பறவைகள் எல்லாம் எப்படி, அது எல்லாமே இந்த முனிவர்கள் மனசுல ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கா. வரும் இன்னும் முனிமானச ஹம்சிகான்னு அடுத்த நாமா வரும் இன்னும். அப்பேற்பட்ட ஹம்சம் மாதிரி இருக்கக்கூடியவள் அது அன்னை பராசக்தியோட இதெல்லாம் அவளோட இதுக்காண்டி மகிமைக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. இப்போ எங்குமே நிறைந்திருக்கின்ற இந்த பரவஸ்து தெளிந்த சாநித்தியம் எங்க கிடைக்கிறது? மாசுபடியாத மனசுலதான் எல்லாருக்கும் அது தெரியும். இந்த உலகத்துல உள்ள பொருட்கள் எல்லாவற்றிலும் சூரியன் பிரகாசிக்கிறது. அது எல்லா இடத்துலயும் இப்போ அது பெருசு இது சின்னது அது இதுன்ட்டுலாம் அது இல்லை. எல்லா இடத்துலயும் அது பாட்டு சூரிய பிரகாசம் எல்லா இடத்துலயும் பரவும். ஆனால் ஒரு பாதரசம் பசுப்பட்ட கண்ணாடியில என்ன படம்? அது அது மற்றொரு சூரியனுக்கு நிகராக அந்த பிரகாசம் கிடைக்கும். எல்லா இடத்துலயும் பட்டா கூட அந்த பாதரசம் பூசினா தான் அந்த கண்ணாடியில மற்றொரு சூரியனுக்கு நிகரான பிரகாசம் கிடைக்கும். அப்போ அந்த கண்ணாடிக்கு நிகரான முனிவர்களுடைய உள்ளத்துல அன்னை பராசக்தியோட சாநித்தியம் தெளிவாக காணப்படும் அப்படிங்கிறதா இந்த நாமாவோட கோட்பாடாக அமைந்திருக்கின்றது. அவள் அப்பேற்பட்டவள் அம்பாள் முனி, இது முனிமானச ஹம்சிகா. சாரி, 816வது நாமா சொல்லிட்டேன் இதுக்குள்ள அர்த்தத்தை. இது இது அடுத்தது இது பார்க்கலாம் நம்ம இப்போ 814வது நாமா அமூர்த்தா அப்படிங்கிறத பார்க்கலாம். முனிமானச ஹம்சிகா பார்த்திருக்கோம். பஞ்ச பூதங்களால அந்த பிரபஞ்சம் எப்படி வருதுன்னா ஸ்தூல நிலை அதோட செயல் எல்லாம் நமக்கு தெளிவா தெரியறது. இந்த 5வது பூதம் தான் என்னது? பிருத்திவி, அதாவது நிலம். அந்த மண்ணு ஒரு வடிவம் இருந்தால்தான் அது தரையில அப்படி இருக்க முடியும். இப்போ சூஷ்மமான ஒரு தண்ணீர்ல அதோட ரூபமும் அரூபமும் சேர்ந்தே இருக்கின்றது அப்படின்னு தெரியுது நமக்கு. ஆற்று நீர், மழை நீர் போன்று திரவ பதார்த்தமாகவும் அந்த உறை பனி போன்று கடின பதார்த்தமாகவும் வெப்பத்தால் ஆவியாகவும் நீர் பல வடிவங்கள் எடுத்துக்கொள்கின்றது. நீரை விட சூஷ்மமான நெருப்புக்கு சொந்த வடிவமே கிடையாது. அதுக்கு அது எப்படி எந்த பொருள் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன ஏற்ப அது வடிவம் எடுத்துக்கும். அப்படி எரியுமா. இப்ப காற்றுக்கும் ஆகாசத்துக்கும் ரூபம் இருக்கா? இல்ல. காற்று நம்ம அதை அடிக்கும் போது உணரத்தான் முடியும், மேனில அடிக்கிறத. ஆகாசத்துக்கும் ரூபம் கிடையாது. நம்மளுக்கு பார்க்கறது ரூபத்தோட இருக்கிற மாதிரி தெரியுது, அது ரூபம் கிடையாது.
அப்போ இந்த பூதங்களை எல்லாம் வச்சுட்டு அம்பாள் வந்து ரூபம் படைத்துள்ள பகுதியாகவும் இருக்கின்றாள், அதை கடந்து உள்ள பகுதியாகவும் அவள் இருக்கின்றாள் என்பது நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. மக்களுக்கு நம்ம இருக்கோம், நம்மளுக்கு சில பேரை பார்த்தோம்னா அப்படியே அன்பு ஊற்றெடுக்கும், சில பேரை பார்த்தா வெறுப்பு. அப்ப அன்பு வடிவமாகவும் இருக்கும், வெறுப்பு வடிவமாகவும் இருக்கிறோம். நம்மளுக்கு அது தெரியறது, நமக்கே புரியறது. அப்போ விருப்பு வெறுப்புக்கு வடிவம் இருக்கா? வடிவம் இல்லை. ஆனாலும் அது விருப்பு வெறுப்புங்கிறது அந்த அந்த நிலையில நம்மளுக்கு அது தெரியறது. ஒருத்தரை பார்த்தோன்னா வருது இல்லையா அது விருப்பு வெறுப்பு. அத்தகைய பாங்குகள்ல அம்பாளை நம்ம உணர்ந்து கொள்ளலாம். அறிவு, அன்பு, ஆனந்தம் எல்லாமே அமூர்த்தங்கள் அப்படிங்கிற அந்த அம்பாளோட அந்த ஸ்வரூபங்களை என்ன சொல்லலாம்? மூர்த்தம் அமூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். காணும் நிலையிலும் இருக்கா, காணாத நிலையிலும் இருக்கக்கூடியவள். இரண்டு நிலைகளிலும் அவள் இருக்கக்கூடியவள். அப்போ சில இடத்துல மட்டும்தான் நம்மளை பார்க்கலாம், காத்து இருக்கும், சிலத்துல காத்தே தெரியாது. அப்ப எங்கும் நிறை பொருளான அதிசூஷ்மமான ஆகாச ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கின்றாள். அம்பாளை அமூர்த்தா அப்படின்னு சொல்லும் போது அவளுடைய சூஷ்ம நிலை நமக்கு நன்கு தெளிவாக விளங்குகின்றது. அப்போ ஸ்தூல நிலையிலையும் சூஷ்ம நிலையிலையும் அம்பாள் இருக்கின்றா. அப்போ மூர்த்தா அமூர்த்தா. அடுத்த நாம அனித்திய திருப்தா. நித்திய திருப்தான்னு சொல்லுவோம், அனித்திய திருப்தா. மூர்த்தா அமூர்த்தா அனித்திய திருப்தா முனிமானச ஹம்சிகா. அனித்திய திருப்தா, நிலையற்றவைகளை கொண்டு எந்த செயலை செஞ்சாலும் அதுலயும் அவள் மகிழ்ச்சி அடைவாளாம். இப்போ நமக்கு விறகு கட்டையை போட்டா அக்னியை திருப்திப்படுத்த முடியுமா? அதை போல ஆசையை நிறைவேற்றி நம்மளுக்கு வந்து மனிதன்கிட்ட போதுங்கிற நிலையை வந்து உண்டு பண்ணவே முடியாது. எதை பார்த்தாலும் ஆசை, இது கிடைச்சிருந்தா இப்போதைக்கு மனசு சந்தோஷப்படும், இன்னொன்னு பார்த்தோம்னா இது கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு தோணும். அப்போ அந்த ஆசைங்கிறது நம்மளுக்கு வந்து பெருகின்றே தான் இருக்கும். நம்மளுக்கு அந்த ஆசைங்கிறது வந்து போதும் அப்படிங்கிற மனசு எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியல. எப்போ அது ஞானம் அது ஒரு கிடைச்சாதான் நம்மளால அதை வந்து அடக்க முடியும் மனசை. இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு அது என்ன பண்றோம், ஒரு ஆசை கிடைச்சிடுறது, இதை அடைஞ்சிடுறோம்னா இன்னொரு ஆசை பல விதமா பன்மடங்கு புதிய ஆசைகள்லாம் நம்மளுக்கு உடனே தோன்றுறது. அப்போ நம்ம எந்த பொருள் மேல ஆசை வைக்கிறோம்? நிலையற்ற பொருள் மேல. இந்த பண்புகள் எல்லாமே அது மாறி மாறி போகக்கூடியது. ஆனாலும் நம்மளோட ஆசை வந்து அது இந்த இந்த தடவை இதை போட்டிருக்கான், இந்த டிவி வாங்கியிருக்கோம், இதை விட அந்த டிவியில நிறைய இருக்கு, இப்போ இதை கொடுத்துட்டு அதை வாங்கிடுவோம், இன்னொன்று வரும் அதை வாங்கினா என்ன. அப்போ ஒவ்வொன்றும் வெவ்வேறு விதத்துல வடிவெடுக்கும் போது நம்மளுக்கு அந்த ஆசைகளும் வந்து பல்வேறு நிலையில பெருகின்றே போறது. இந்த மாதிரி பெருகின்றே போற மாதிரி நான் ஆசைப்படும் பொருளை எல்லாம் அடையணும் அப்படின்னு நினைச்சு இது பண்றான் இல்லையா, அம்பாளை தியானம் பண்ண 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 அந்த ஆசைகள்லாம் குறைஞ்சுட்டே வந்துடுமா. இந்த அனித்திய பொருட்கள்ல உள்ள ஆசை இது வந்து என்னைக்கு வந்து நம்ம குறைக்கிறோமோ அன்னைக்கு அமிர்த ஸ்வரூபம், அம்பாளோட அமிர்த ஸ்வரூபம் நம்மளுக்கு தென்படும். நாம ஒரு உணவு சாப்பிட்றோம், ஆஹா இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லா இருக்கு, லட்டு நல்லா இருக்கு, ஜாங்கிரி நல்லா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ஸ்வீட்டு இதை பார்க்கும்போது இது வேண்டாம் எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சாப்பிடுவோம். அப்போ இந்த அமிர்த ஸ்வரூபமாக இருக்கின்ற இந்த உணவு நாளைக்கு வந்து என்ன ஆயிடுறது, உணவு சாப்பிட்டோம்னு அது வேற விதத்துல வெளியில போயிடுறது நம்மளுக்கு. அப்போ அழிந்துபட்டு போகின்ற அந்த உணவும் தனக்கானது என்று நினைக்காமல் அம்பாளுக்கு அதை சமர்ப்பிச்சுட்டு அதை சாப்பிடும் போது அந்த உணவு வந்து அவளுக்குள்ளது, அதை நம்ம பிரசாதமா ஏத்துக்கணும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஆசைகள் எல்லாம் குறையப்படும். இங்க சமைக்கும் போதே இது எனக்காண்டி சமைக்கிறேன் அப்படி பண்றேன்னு நினைக்கக்கூடாது, இது அம்பாளுக்காண்டி சமைக்கிற உணவு, அவளுக்கு செஞ்சுட்டு அதை நம்ம பிரசாதமா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கும் போது அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த ஆசைகள்லாம் நம்மளுக்கு அந்த உணவு மேல உள்ள பற்று குறைஞ்சிட்டே வருமா. அப்போ அந்த சமயத்துல அது அம்பாளுக்கு பிரசாதமா நைவேத்தியம் பண்ணிட்டு சாப்பிடும் போது அந்த உணவும் வந்து புனிதமானதாக மாறுகின்றது. இத மாதிரி நாம எந்த பொருள்களை எல்லாம் ஆசை வைத்திருக்கிறோமோ அதை எல்லாவற்றையும் புனிதமான அம்பாளோட ஆராதனைக்காக நம்ம பயன்படுத்தும் போது நம்மளோட ஆசைகள் படிப்படியாக குறைந்து திருப்தி வந்துடுமா நமக்கு. அப்போ இந்த அனித்தியமான பொருட்களை எல்லாம் நம்ம மேல மேல சேர்த்து சேர்த்து துன்பத்தை வரவழைச்சுக்கிறத விட இந்த துன்பத்துக்கு காரணமான இந்த அனித்திய பொருள்களை அம்பாளோட வழிபாட்டுக்குன்னு நம்ம பயன்படுத்தும் போது
நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்கும் அம்பாளோடு, அது அம்பாளுக்கு திருப்தியாக இருக்கும்னு சொல்றார். இலை இருக்கு, இலை எடுத்து நம்ம என்ன பண்றோம், பத்திரம், பலம், தோயம் சொல்றோம், பழம் எல்லாமே நம்ம அழியக்கூடியதுதான். அம்பாள் பகவான் என்ன சொல்றார், எனக்கு நீ எதை ஒன்றை படைக்காட்டாலும் பரவாயில்லை, பத்திரம், பலம், தோயம், புஷ்பம் அப்படின்னு சொல்றார். பத்திரம்னா இலை, பழம், அப்புறம் பூக்கள், புஷ்பம், அடுத்து தண்ணீர். அது ஒன்று கிடைக்கலையா, தூய்மையான தண்ணீர், உனக்கு எது தோன்றதோ அதை தூய்மையா இருக்கிற தண்ணீர் எடுத்து எனக்காண்டி நீ வச்சுடும், அதை நான் ஏத்துக்கிறேங்கிறது. அது எந்த அற்ப பொருள், அழியக்கூடிய பொருளா இருந்தாலும் அதை பகவானுக்குன்னு படைச்சானா அதுல அவள் திருப்தி அடைகின்றாளாம். அப்போ நிலையற்ற இந்த பிரபஞ்சத்துல பிரயோஜனமே இல்லாத இவற்றால கூட நம்ம உபாசனை பண்ணும்போது பரம்பொருளை அடைவதற்குள்ள சிறந்த சாதனமாக மாறுகின்றது என்பதுதான் இந்த நாமா. அடுத்ததுதான் முனிமானச ஹம்சிகா. அந்த முனிவர்களின் மனதாகிய தடாகத்தில் சஞ்சரிக்கும் அன்னப்பறவை. அதான் நம்ம சொன்னோம், அந்த அழுக்கு படிஞ்சா தெரியாதுங்கிறத சொன்னோம் இல்லையா. போய் அந்த சௌந்தரிய லகரியில கூட ஆச்சாரியார் சொல்லியிருப்பாங்க ஸ்லோகத்துல 38வது ஸ்லோகம் சௌந்தரிய லகரியில, சமுன்மேல சம்வேத் கமல மகரந்தைக ரசிகம் அப்படின்னு சொல்றா. அப்புறம் ஹம்ச பட்சியாக அவளோட மனசுல அந்த தடாகத்துல, அதுவும் சௌந்தரிய லகரியில அம்பாள் அப்படி சொல்லியிருப்பா. இந்த நாமம் இதை முன்னக்கூட்டி சொன்னதுனால அதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. 216வது நாமா, 816வது நாமா. அடுத்தது 817. இப்போ முனிவர்களுடைய மனசுங்கிற தடாகத்துல அன்னப்பட்சியாக நீந்தக்கூடியவள் முனிமானச ஹம்சிகா. அடுத்தது 817வது நாமா சத்தியவிரதா. சத்தியவிரதான சத்தியத்தில் இருந்து பிசகாதவள் அம்பாள். எப்பேற்பட்டவள், எத்தகைய நிலையிலும் சத்தியத்திலிருந்து பிசகாம இருக்கணும், அதுதான் சிறந்த விரதம். சத்திய விரதத்திலிருந்து ஹரிச்சந்திரன் கொஞ்சம் கூட பிசகவே இல்லை. அவன் அதனால எல்லாவற்றையும் இழந்தான். தன்னோட மனைவியே இது பண்ணி நான் பறி கொடுத்தான், எல்லாம் நடந்தது. அதுக்கு சாபத்தினால அவனுக்கு அப்பேற்பட்ட இது கிடைச்சது. ஒரு பொய் சொன்னார், அந்த பொய் சொல்ல மாட்டேன்னு நம்ம சத்தியத்துல இருந்ததுனால எல்லாவற்றையும் இழந்தா கூட பின்னால எல்லாம் கிடைக்கப்பெற்று சிவ சாயுஜ்ய பதவியே அவன் அடைந்தான்னு சொல்லுவா. அப்போ அது எப்பொழுதும் அது இருந்து கொண்டே இருக்கின்றது, பரவஸ்து, அதுதான் சத்தியம். அப்போ ஒரு காலத்துல இருந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே இருக்கோம், ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்துல இருக்காம போறதுன்னா அது சத்தியமே கிடையாது. இந்த பிரபஞ்சமே அப்பேற்பட்டது. இப்ப இருந்துட்டு கொஞ்ச நாள்ல இது பிரளயம் வரும்போது ஒடுங்கி அழிஞ்சு போயிடும். அப்போ அதனால எந்த பொருளுமே இங்க சத்தியமே இல்லை, அதுதான் சத்தியம் இல்லாத பொருள், பரவஸ்து. ஆனா அது எங்கும் நிறைந்திருக்கின்றது. எந்த இடத்துல இருக்குன்னு இல்லை, எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடியது, எப்பொழுதும் தன்மயமாக இருக்கின்றது. மற்ற எல்லாமே காலம் அப்படிங்கிறதுனால அழியப்பட்டு கொண்டே இருக்கும். நாம ஏற்கனவே பார்த்தோம், அந்த காலத்தையே விழுங்கக்கூடியவள் அம்பாள். இந்த காலத்திற்கு அப்பாற்பட்டமா இருக்கும் பிரம்மம், அதுதான் சத்தியம். அம்பாள் பிரம்மஸ்வரூபம். இப்போ சத்தியத்தை முறையா அனுஷ்டானம் பண்ணும்போது இந்த இகப்பரத்துக்குரிய நலன்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறா. நம்ம சத்திய விரதமா இருக்கணும். எந்த சத்தியம், திரிகரணங்கள் ஒத்துழைக்கணும் நமக்கு. இந்த பிரபஞ்ச பற்றும் அழவே ஒதுக்கிட்டு அந்த கரண சுத்தியோட இந்த சத்தியத்தை நம்ம பின்பற்றினோம்னா பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா சொல்லுவோம். அப்போ அந்த ஜகத்துல வைத்திருக்கிற இந்த பற்றை எல்லாம் தன்னோட திரிகரணங்களுக்குடைய முரண்பாட்டை அது உண்டு பண்ணுவதனால அதையெல்லாம் அது நம்மளுக்கு தோஷத்தை விளைவிக்கக்கூடியது. அதனால அதையெல்லாம் நம்ம போக்கணும். குலம் கோத்திரம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம குலம் கோத்திரத்தை பத்தி விசாரிக்கும் போது என்ன பண்ணுவா, சத்தியகாமா ஜாபாலன் அப்படிங்கிற தாய் சொன்னாலாம். தன் தாய் நெறி பிறழ்ந்தவள் என்னும் உண்மையை அவன் மறைக்காமல் சொன்னதுனால அவன் சத்தியத்தில் ஆழ்ந்திருக்கிறான் என்று குரு அவனை சிஷ்யனா ஏத்துண்டாராம். சத்தியகாமா அப்படிங்கிற ஜாபாலன் அவ தாய் சொன்னதுபடி நீ சத்தியத்திலே இரு அப்படின்னு சொல்லும்போது, அந்த முனிவற்ற போகும்போது என் தாய் நல்லவள் இல்லைன்னு சொல்லி உண்மையை ஒத்துண்டு சத்தியமா இருந்தனால குரு அவனை சிஷ்யனா ஏத்துண்டான்னு சொல்றான். அப்போ எல்லாவற்றையும் நிலையாக மாற்றக்கூடியது சத்தியம். அந்த சத்தியத்துல பிறழ்ந்துட்டோம்னா நம்மளுக்கு எல்லா இன்னல்களும் வரும். அந்த எந்த இன்னல்கள் வந்தாலும் அதை விட்டு நீங்காமல் இருக்கக்கூடியவள் சத்தியம்.
அப்பேற்பட்டவள் அம்பாள் சத்திய விரதா. அடுத்தது சத்திய ரூபா, சத்தியத்தோட வடிவமாகவே இருக்கக்கூடியவள். 818வது நாமா. நம்ம இப்பதான் பார்த்தோம் சத்தியம்னா என்னதுங்கிறது. அப்போ எந்த இடத்துலயும் எப்பொழுதும் நிலையாக இருப்பதுதான் சத்தியம். ஒரு காரணத்துல இருந்துட்டு இன்னொரு காரணத்தினால அழிந்து போட்டு போச்சுன்னா அது சத்தியம் ஆகாது. இப்ப சத்தியம் ஒருத்தன்ட்டு சொல்லுவான், நீ பொய் சொல்றியா அப்படின்பா. இல்ல உண்மையா சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்லுவான். சத்தியமா என் மேல சத்தியமா அப்படின்லாம் கேட்பா. அப்போ உண்மையிலேயே அது உண்மையா இருந்தால்னா சத்தியம் சொல்றான்னா அவனுக்கு அது அதை சொல்றதுக்கு அவனுக்கு கூசாது. ஆனா பொய் சொல்லிட்டே மனசுக்குள்ள பொய்யா இருக்கிறத வெளியில சத்தியம் சொல்லும் போது அவனுக்கு அந்த துணிச்சல் வராது, அதை சொல்றதுக்கு நாக்கு எழுப்பாது முதல்ல. அப்போ அன்னை பராசக்தியும் சத்தியமும் ஒன்று. அவள் கால தேச நிமித்தங்களை எல்லாம் கடந்தவள், எல்லார் உள்ளத்திலும் எதாக இருக்கின்றாள், மனசாட்சியாக இருப்பவள் தான் அம்பாள். அந்த மனசாட்சி, மனசோட தடுமாற்றத்தை தான் அதற்குள்ள சாட்சி தான் மெய்ப்பொருள் எடுத்து காட்டும் நமக்கு. போய் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க மாணிக்க வாசகர் சொன்னார் சிவபுராணத்துல. அப்போ என்ன இமைப்பொழுதும், இமைப்பொழுதும்னு ஏன் சொல்றாருன்னா, அந்த கண்ணை இமைக்கிற நொடி கூட அவரை விட்டு அவர் நீங்காம இருப்பாராம். எதனால என் நெஞ்சில் நீங்காமல் இருப்பான், என் மனசு அழுக்கற்று நிர்மலமா மாறும் போதுதான் பகவான் அதுல அப்ப அவரோட மனசு அப்பேற்பட்ட பண்பாடு அடைஞ்சிருக்கு, அதுல சிவபெருமான் குடியிருக்காருன்னு சொல்லிட்டு இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு சொல்றார் மாணிக்க வாசகர். அப்படியா சொல்ல முடிஞ்சுது. நம்மளால மனசுக்குள்ள எத்தனை அழுக்கு இருக்கு, எவ்வளவு இதுல எத்தனை இதெல்லாம் சொல்றோம் நம்ம இல்லையா. அவருக்கு இருக்கிற இது நமக்கு வர்றதுக்கு ரொம்ப நாளாகும். ஒரு ஒரு வகுப்பறையில ஒரு ஆசிரியர் இருக்காருன்னா மாணாக்கர்கள் என்ன பண்ணுவா, சத்தமே போடாம சார் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருப்பா. அப்போ அதே மாதிரி அந்த சத்திய பாங்குல அம்பாள் சத்திய வடிவினலாக அன்னை பராசக்தி எல்லார் உள்ளத்திலும் வீற்றிருக்கிறாள் என்பதை நாம உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு நம்ம நடந்து கொள்ளும் போது அது நல்ல வழிபாடாக மாறுகின்றது. அடுத்த நாம அடுத்த இதுல பார்க்கலாம். 818 நாமாக்கள் பார்க்கப்பட்டிருக்கின்றது. 154வது ஸ்லோகத்துல அடுத்தது பார்ப்போம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிவராசக்தி மாதா கி ஜெய்.